இது திருமண ஊர்வலம் இல்லைங்க, ரவுடி மனைவியின் பிறந்த நாள் கொண்டாட்ட வரவேற்பு ஏற்பாடுதான் இது. புளியந்தோப்பு வெங்கடேசபுரத்தை சேர்ந்தவர் ரவுடி சரவணன் என்கிற பாம் சரவணன். இவர் மீது 7 கொலை உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளன. இதுவரை 5 முறை குண்டர் தடுப்புச் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாலும் சட்ட போராட்டம் நடத்தி வெளிவந்த பாம் சரவணன் அண்மையில் ஆற்காடு சுரேஷ் கொலை வழக்கில் முதல் குற்றவாளியாக சேர்த்து போலீசார் தேடுவதால் தற்போது தலைமறைவாக உள்ளார். இந்த நிலையில் பாம் சரவணனின் மனைவியும் பாஜக சிந்தனையாளர் பிரிவு செயலாளருமான மகாலட்சுமி தனது பிறந்த நாளை ஆட்டம் பாட்டத்துடன் சினிமா அரசியல்வாதி போல ஊத்துக்கோட்டையில் உள்ள திருமண மண்டபத்தில் கோலாகலமாக கொண்டாடினார். பிறந்தநாள் விழாவில் உள்ளூர் பாஜக பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்ட நிலையில் டெல்லியிலிருந்தும் குஜராத்திலிருந்தும் முன்னாள் எம்எல்ஏ உட்பட பாஜக பிரமுகர்கள் பலர் வந்திருந்ததாக கூறப்படுகிறது. தன்னால் 3 பேருக்கு மட்டுமே 3 சக்கர சைக்கிள் வாங்கி கொடுக்க முடிந்ததாக தெரிவித்தார் மகாலட்சுமி. சைக்கிள் ஊனமுற்றவர்கள் இங்கே ஊத்துக்கோட்டையிலேருந்து ஒரு அம்மா 2 கால் இல்லைம்மா, எனக்கு ஒரு உதவி பண்ணுங்கன்னு கேட்டாங்க. நிறைய பேருக்கு பண்ணணும்னு ஆசை இருந்தது. ஆனால் என்னால் 3 சைக்கிள் தான் வாங்கி கொடுக்க முடிஞ்சது. ட்ரை சைக்கிள் ஒரு 3 பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். திருவள்ளூர் பாராளுமன்ற தனி தொகுதியை குறிவைத்து மகாலட்சுமி காய் நகர்த்துவதாக கூறப்படும் நிலையில் முறையான அனுமதி ஏதும் பெறாமல் நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். எம்பி எலெக்ஷன் மக்கள் தான் முடிவு பண்ணோம். மக்களோட சப்போர்ட் எனக்கு நல்லா இருக்குது. அவங்க ஆசைப்பட்டால் நாங்கள் நிற்போம். இல்லை இப்போதைக்கு இல்லை, ஆனால் என் கூட இருக்கவங்களும் இங்கே இருக்க லோக்கல் மக்களும் ஆசைப்படுறாங்க. இன்னைக்கு எல்லாருமே அதை சொல்லி தான் வாழ்த்துனாங்க. பாலிமர் செய்திகளுக்காக மாதவரம் செய்தியாளர் செல்வம்.